கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தர் செய்திருக்கிற ஒரு மாபெரும் வரலாறை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். அதாவது நம்முடைய வேத புத்தகம் நம்முடைய கைகளில் இருக்கிறது. 66 புத்தகங்கள் இருக்கின்றன. முந்தைய ஏற்பாட்டிலே 39, பிந்திய ஏற்பாட்டிலே அதாவது புதிய ஏற்பாட்டிலே 27 சுவிசேஷங்களும் நிருபங்களும் மற்றும் பொதுவான கடிதங்களும் இருக்கின்றன. இந்த 66 புத்தகங்களையும் ஒரே மாலையாக எப்படி பார்ப்பது? அநேக நேரங்களிலே நம்முடைய சபைகளிலும் சரி, நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கும் சரி, நாம் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு சில நிகழ்ச்சிகளை மட்டும் நாம் எடுத்து அதை மிகைப்படுத்தி அதனுடைய இந்த கேரக்டர் ஸ்டடீஸ் அப்படின்வாங்க. அதாவது அந்த நபரை குறித்து அதிகமாக நான் வாசித்து விட்டு அந்த நபர் எப்படி கர்த்தருடைய பிரதான ஒரு மாபெரும் வரலாறுக்குள்ளே வருகிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம், தனித்தனியாக பார்க்கிறோம். ஏன்னா இது நம்முடைய கலாச்சாரம் என்று தனி மனித கலாச்சாரம்னு சொல்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நாம் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இப்படி தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி தான் இயேசுவானவரும் எங்கே ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? இயேசுவானவரும்னு ஆரம்பித்தோன்னு சொல்லிடுறோமே. லூக்கா எழுதுகிற சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில், முன்னாடி அதுக்கு முன்பதாக 13வது வசனத்திலேருந்து அவர் எம்மாவூஸ் சீஷர்களுக்கு இதை விளக்கி காட்டி கொண்டு போகிறார். நம்ம இதுவரை கலந்து உரையாடி கிட்டத்தட்ட வேதாகமத்தில் உள்ள ஒரு முழுமையான இந்த வரலாறை நாம் பார்த்துருக்கிறோம். ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பித்து எப்படி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை அவர் நிறைவேற்றப் போகிறார், திரும்ப கட்டப்போகிறார் என்பதை குறித்து நாம் ஒரு ஒட்டுமொத்தமாக பார்த்துருக்கிறோம். எல்லாத்தையும் டீட்டெயில்டாக உள்ளே போய் ஒவ்வொரு பகுதியாக பார்க்கல, ஒரு மேலோட்டமாக எல்லாவற்றையும் பார்த்துருக்குறோம். இந்த பிராண்ட் பேர்ட் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. கழுகு மேலேருந்து பறக்கும்போது எல்லாம் அப்படி தெரிகிற மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். இதை என்ன சொல்லுவாங்க? பேனோரமாக் பிக்சர்பாங்க. முன்னாடியெல்லாம் 70 mm வந்தது. அதுக்கப்புறம் என்னது 180 mm, இப்போ 360 mm எடுக்கிறாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் காட்டி கொண்டு வருகிறார். இதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். 24வது அதிகாரம் 13 முதல் 32லையும் அதே பின்பதாக அவர் 44லிருந்து 49 வரை தம்முடைய சீஷர்களுக்கு இதை விளக்கி காட்டுகிறார். தயவுசெய்து எடுங்களாம், கொஞ்சம் அதை மட்டும் வாசிச்சுட்டு போயிடுவோம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அதே போல் நீங்கள் தயவுசெய்த 24வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 25லேருந்து இது எம்மாவூஸ் சீஷர்களோடு கூட நடந்து செல்லும்பொழுது கொஞ்சம் ஆண்டவர் இயேசுவானவரே உங்களுக்கு ஒழுங்காக இன்டர்பிரேட் பண்ண தெரியலையா, புரியலையா இன்னும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்குது, அப்செட்டாக இருக்குது. இவ்வளோ வருஷம் சொல்லி கொடுத்தாச்சு இல்லை, இவ்வளோ வருஷம் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னதையாக படிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னும் அதிகமாக ஆழமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட 3 வருஷம் படிச்சிருக்கிறாங்க. 3 வருஷம் படித்தா நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்க? சரி, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவீங்க. சரி, பிடி வாங்கிடும். என்னங்க? பிடி எதை வேணாலும் வாங்குங்க. ஓகே, என்ன சொல்கிறாங்க? 25வது வசனத்துலேருந்து, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. உணர்வே இல்லாத இருதயம் உள்ளவர்களே. மந்த இருதயம்னா ஸ்லோ டு அண்டர்ஸ்டாண்டிங். கொஞ்சம் புரியறதுக்கு டியூப்லைட் மாதிரி இருக்கிறீங்களே, கற்பூரம் மாதிரி ஒட்ட வேண்டாம், டியூப்லைட் மாதிரி இருக்கிறீங்களே. சில பேர் டியூப்லைட்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்குன்னு நினைப்பாங்க. ஓகே, கறிக்கட்டையாக இருக்கிறீங்களே, அதாவது போட்டு இவ்வளவு ஊத வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. இது எளிதாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நான் இதை தான் சொல்லிட்டு வந்தேன், திரும்ப இதைத்தான் நான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு அடுத்ததாக வாசிங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளையும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அந்த விவரித்து காண்பித்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன சொல்லியிருக்கு? டியா எர்கோமெனேவோ, அதாவது ஹெர்மெனியூட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மெனியூட்டிக்ஸ்ன்னு படிக்கிறோம்ல, அதே வார்த்தையை போடுறாரு. டியா அப்படின்னா இன்னும் பகுத்து ரொம்ப ஆழமாக 2ஆக பிரித்து உடைச்சி அப்படிங்கிறார். அதாவது என்ன சரியானபடி நம்ம சொல்லுவோம்னா டிரான்ஸ்லேட்டட் அல்லது இன்டர்பிரேட்டட். நீங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கும், அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதே வார்த்தை தான் இங்கே போடுறாரு. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு இதை எப்படி வியாக்கியானம் பண்ண வேண்டும், எப்படி அவர்களுக்கு இதை
மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும், அறியக்கூடிய விதத்தில் எப்படி அவர்களுக்கு இதை அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு விளக்க காட்டுகிறார். எனவே தான் அதுக்கு பின்பதாக உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 32 இதுதான் நம்ம ஊருடைய சபையிலும் நம்ம வந்து மெசேஜ் கொடுக்கும் பொழுதும் சரி, அதாவது சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதும் சரி, அல்லது வேத வசனத்தை அவர்களுக்கு போதிக்கும் பொழுதும் சரி, வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணும் பொழுதும் சரி, நம்ம எந்த அளவுக்கு அவர்களை ஆக்கர்ஷித்திருக்கிறோம் அல்லது சிரிக்க வைத்திருக்கிறோம் என்பது அல்ல த எண்ட் பாயிண்ட். இல்லை எவ்வளோது என்னுடைய நோட்ஸில் உள்ளதெல்லாம் நான் பேசிட்டேன் அப்படிங்கிறதுங்க இல்லை. என்ன நடந்திருக்கணும்? 32வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம வசனத்தை வாசிக்கும் பொழுது மக்கள் கிரகிக்கும் போது என்ன இருக்கணும்? அந்த மயிர் கூச்சரிக்கணும். அப்படியே அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். சிரிச்சிட்டு போகிறதுக்கு இல்லை. ஒரு நாள் அதை சிரிக்க வைக்கிறதுக்கு 4 காமெடியனை கொண்டு வந்துடலாம். ஆனால் கர்த்தர் ஊழியக்காரரை காமெடியனாக வைக்கலை, தீர்க்கதரிசிகளாக தான் வச்சுருக்கிறாரு. தீர்க்கதரிசி எங்கேயும் வந்து ஜோக் அடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. கிளியராக வேத வசனத்தை உள்ளபடி பேசிகிட்டே போகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அங்கே கொழுந்து விட்டு எரிய வைக்கிறார். ஆமாம், இதுதான் என்ன நடந்தது. நீங்கள் கொஞ்சம் நம்ம மறுபடியும் திரும்ப பார்ப்போம். 45வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அப்படிங்கிறத, மனதுங்கிறது இந்த வார்த்தைக்கு சரியான அர்த்தம் நம்ம சொல்லணும்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புத்தி இல்லாத மந்த இருதயம் சொல்லணும்ல, அதை திறக்கிறார் கர்த்தராகிய ஆண்டவர். இதை ரொம்ப தெளிவாக செய்துகிறார் அவளோடு. எனவே தான் அவங்க பின்பதாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்பட்டு ஓடாதீங்க, இன்னொரு 10 நாள் காத்துருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இன்னும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், நான் சொன்னது எல்லாவற்றையும் அவர் சொல்லுவாருங்கிறார். இப்படி ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் அவர்கள் காண்பிக்கிறார். மோசே முதலாகி சகல தீர்க்கதரிசிகள், அதுக்கு பின்பதாக நம்ம 3 பார்க்கிறோம், 3 பகுதிகளாக. மோசேயின் நியாயப்பிரமாணம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், தீர்க்கதரிசனுடைய ஆகமங்கள், சங்கீதங்கள். ஆக இந்த 3 பகுதிகள் தான் இப்படித்தான், அதாவது யூதர்களுடைய இப்பொழுதும் இருக்கக்கூடிய அவருடைய வேத புத்தகம் இந்த மாதிரி தான் 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதுக்கு பின்பதாக என்ன செய்தோம்? சரி, இதை வந்து அப்போஸ்தலர்கள் செய்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். இல்லை, அப்போஸ்தலர்கள் செய்தார்களா அப்படின்னு செய்தார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அதை அறிந்து கொண்டார்கள் சொல்லி நமக்கு எப்படி தெரியுது? அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தில் செய்து. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கும் பொழுது பேதுருவானவர் எத்தனை பண்ணியிருந்தாரு? 5 இடங்கள்ல பண்ணியிருக்காரு. 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து, அப்புறம் 3வது 11வது வசனத்திலிருந்து, 8வது வசனத்திலிருந்து, 5வது அதிகாரம் 29ல இருந்து 10வது அதிகாரம் 30. அது வந்து கொர்நேலியு வீட்டில் கொடுக்கப்பட்ட சுவிசேஷ அறிவிப்பு. அதான் புறஜாதியாருக்கு முதல் முறையாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அதுவும் பேதுருவின் மூலமாக. அப்போ எல்லா இடங்களிலும் அவங்க ஆரம்பிக்கிறது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா முந்தைய ஏற்பாட்டிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு அட்டவணையை போட்டு பார்த்தோம் எப்படி அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க, எந்தெந்த வசனங்களெல்லாம் எடுத்து பேசினாங்க அப்படின்னா நமக்கு என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன், நீங்கள்லாம் நிறைய பேர் எழுதிக்கிறீங்க, நோட்ஸ் எழுதுறீங்க. நம்ம சபையிலையும் உட்காந்து அந்த மாதிரி நோட்ஸ் எழுதுறதுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சமாவது பேசாமல் இருப்பாங்க, அல்லது காசு போட்டு விளையாடாமல் இருப்பாங்க. பிள்ளைங்கள நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தூங்காமல் இருப்பாங்க. அதை விட ரொம்ப திருச்சபை தான் வேதாகம கல்லூரி. நான் அடிக்கடி சொல்லும் போது 3 புத்தகங்கள் வேண்டும். 1 பாட்டு புத்தகம் வேணும், இப்போ தான் போட்டுறீங்க நீங்கள் அதில் ப்ரொஜெக்டில். முதலாவதாக வேத புத்தகம் வேணும், 2வதாக பாட்டு புத்தகம் வேணும், அப்புறம் எழுதுறதுக்கு ஒரு நோட்டு புத்தகம் வேணும். இந்த 3 இருக்கணும். ஆமாம், எழுதுங்க. இப்போ நான் சொல்லும்போது சில வசனங்களை நீங்கள் எழுதுறீங்க. இதுதான் இயேசுவானவர் சொல்லும் பொழுதும் அவங்க என்ன செஞ்சுருக்கணும், இந்த வசனங்களை அவங்க வந்து மனப்பாடம் பண்ணி இருக்கிறார்கள். ஓகே, இந்த வசனத்தை தான் எடுத்து இயேசுவானவர் இப்படி வியாக்கியானம் பண்ணினார், இந்த வசனத்தை தான் கொண்டாந்து வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு பேசினார். அவர் இயேசுவானவர் என்ன செய்தாரோ அதுக்கு பின்பதாக அப்போஸ்தலர்கள் எப்படி செய்தார்களோ அதன்படியே அதே வசனங்களை எடுத்து பேசுகிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அதே வசனங்கள் 3 பேர், அதாவது அடுத்து தாங்க நம்ம யார் பேசினதை நம்ம பார்த்தோம், ஒரு நீண்ட பிரசங்கம், ஸ்தேவான் எழுதின பிரசங்கத்தை பார்க்குறோம். அது வந்து 7வது அதிகாரத்தில் வருது. 1 முதல் 53 வசனங்களில் ஒரு பெரிய பிரசங்கம். அதாவது நம்ம சொல்லணும்னா அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரியே அப்படியே முடிச்சிடுறாரு. ஆமாம், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரியே ரொம்ப அழகாக ஒரு 53 வசனத்துக்குள்ளே முடிச்சிடுறாரு. ஆமாம், நம்ம வந்து 53 வாரத்தில் கூட முடிக்க முடியல, ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறாரு. 53 வாரம்னா கிட்டத்தட்ட 1 வருஷம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக பவுலடியாரும் இதே மாதிரி சொல்கிறார்.
ஏன்னா பவுலடியார் இயேசுவானோட கூட இருந்ததில்லை. ஆனால் நான் பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறாரு, நான் அடைந்ததும் நான் உங்களிடத்துல ஒப்புவித்ததும் அப்படிங்கிறாரு. அப்போ அடைந்ததுன்னா ரெண்டு விதத்தில், ஒன்று கர்த்தரே அவருக்கு நேரடியாக கொடுத்துருக்காரு, ஒன்று இரண்டாவதாக அப்போஸ்தலர்கள் அவர்களோட கூட இருந்தனால அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, இதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், அதை கொடுக்குறார். அவரும் இதே மாதிரி பண்ணுறாரு. பிசிதியாவில் உள்ள அந்தியோகியா, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தில் இதை அவர் சொல்கிறாரு. அவர்களும் அப்படியே தான் சொல்கிறாங்க எல்லா இடங்களும். ஒருத்தர் நம்ம இடையில விட்டுட்டோம். ஆனால் முன்பதாக நம்முடைய அந்த நிகழ்ச்சி வரும்பொழுதெல்லாம் இந்த சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்கப்பட்ட சுவிசேஷன் பார்த்தோம், அப்புறம் எழுதப்பட்ட சுவிசேஷன் சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம யூடியூப்பில் நிறையாவது வந்துட்டு இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதை விளக்கமாக படித்திருக்கிறோம். ஒருத்தர் இடையில ஒரு புத்தகத்தை எடுத்து கொண்டு இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறார். பிலிப் என்பவர் 8வது அதிகாரத்தில். நம்ம எல்லாம் சொல்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அந்த நிறைய பேர் அதை பார்க்கவே மாட்டாங்க. ஓகே, நம்ம அடிக்கடி நம்ம அங்கே தான் போக வேண்டியது, ஏன்னா அதான் ஹிஸ்ட்ரி. 52வது அதிகாரம் 13லிருந்து 53வது அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் பாடுபடும் தாசன் யெகோவாவுடைய தாசனுடைய பாடல்லேருந்து எடுத்து அதை நீங்கள் பைபிள் காலேஜில் டீச் பண்ணியிருக்கீங்க பாஸ்டர் ஜாயன். இந்த ஐசையாவே டியூட்ரோ ஐசையா, ட்ரீட்ரோ ஐசையா அப்படின்னு படிச்சுட்டு இருக்கேன் அந்த நாளில். அப்படின்னா என்ன, இது ஒரு ஐசையா எழுதலை, 2 ஏசையா எழுதியிருப்பார், 2 ஏசையா, 3 பேர் எழுதியிருப்பாங்க போதாதக்கே அப்படின்னா. ஏன் அப்படின்னா, அதாவது 40 சொல்லுங்க என்னது, 1லிருந்து 39 வரைக்கும் பழைய ஏற்பாடு மாதிரி, 40லிருந்து 59 நினைக்கிறேன், இல்லை 50 சம்திங் 50 வரைக்கும், 50 வரைக்கும். அதுக்கப்புறம் உள்ளது ட்ரைட்டோ. ஆமாம். அது ஏன் அப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களாலேயே புரிஞ்சுக்கிற முடியல. அதாவது என்ன புரிஞ்சுக்கிற முடியலன்னா, இது ஒரே ஏசையா எப்படி கோரேச மன்னனுடைய பேரெல்லாம் தெரிய போதே, நான் 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணலை தெரியலன்னா, இதே போல தான் ராஜாக்களுடைய நாட்களிலே ஒருவன் வருவான், இந்த மேடையை உடைச்சி போகிறான், 300 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. 300 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் இந்த சின்ன காரியம், அதாவது இந்த பக்கத்தில் உள்ளதை மட்டுமல்ல, அவர் பேரான காரியங்களை பார்க்குறாரு. ஒரே ஏசையா எழுதுன அதே ஏசையாவுடைய புத்தகத்தை கொடுத்து அவர் பாடுபடும் தாசனுடைய பாடல்கள், அதாவது வரக்கூடிய ஏசையாவும் இல்லை, இன்னொரு யாரோ ஒரு நபரும் இல்லை, ஆனால் ஒரு நாளில் ஒரு 700 வருஷத்துக்கு பின்பதாக ஒருவர் வரப்போகிறார். அவர் கர்த்தருடைய தாசனாயிருப்பார், அவர் மக்களுக்காக பாடுபடுவார், அவர்தான் மேசியா, அவருடைய இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் மீட்கப்படுவோங்கிறத அவர் அழகாக விளக்கி சொல்லிட்டு, ஆமாம், அவர் என்னுடைய நேசகுமாரனா. அதுக்கு பின்பதாக என்ன சொல்கிறார், ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவ்வளவையும் காட்டி கடைசியில் எங்கே கொண்டு வர்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வர்றாங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு முறையும் முந்தைய ஏற்பாடை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் படித்தோம் என்றால் அதை எப்படி படிக்கிறோம்னா ஒரு யூதர் படிக்கிற மாதிரி தான் படிக்கிறோமே தவிர எங்கே கொண்டு போகலன்னா, இதுக்கெல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் எங்கே இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் சிலுவையிலே மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு உயிரோடு எழுந்தார், அதுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், சபை நிறுவப்பட்டது, சபை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் சபைக்குள்ளே இருக்கிறோம். இதெல்லாம் இந்த நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் மட்டுமில்லை, இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த மகா பிரதான, இந்த மகா பெரிய அல்லது பிரம்மாண்டமான வரலாற்றுக்குள்ளே இருக்கிறோம்.